அதாவது இந்துவோடைய மலையில் இஸ்லாமியர் வந்தால் ஒற்றுமையா இருக்கிறாங்க, சகோதரத்துவமா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரே ஒரு இஸ்லாமுடைய மஸ்ஜித் மேல ஒரே ஒரு இந்து கொடியை கட்டிட்டு அங்க வழிபாடு பண்ணுங்க, சகோதரத்துவம் நானும் சொல்றேன். உங்க வீட்டுக்கு நான் கெஸ்டா வரேங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஸ்பீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பேனே தவிர ஆடு எடுத்துட்டு போக கூடாதுங்க, நீங்க மேல போயிட்டு வர்றதுக்கு தான் அனுமதி இருக்கு, ஆடு எடுத்துட்டு போய் அங்க வெட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா யார் வந்து முதல்ல இஸ்லாமிய அமைப்பை ஒன்று திரட்டினது? திருடன் வந்தவன திருடன்னு சொல்லணும். புக்கிலேயே போட்டிருக்கோம் பிளான்டர்னு. நீங்க வசதிக்கு வரலாற்றை மாத்திட்டு கஜினி வந்து படம் எடுத்தாரு, அவர் மன்னாதி மன்னன். அவரு சும்மா வந்து சமஸ்கிருதத்துல ஏன் பாடுறீங்க? நீங்க எங்க போய் பேசுங்க, ஏன் வந்து நீங்க அரபிக்ல பேசுறீங்கன்னு அங்கேயா பயம் வருது உங்களுக்கு? இத்தனை வருடமாக வேங்கவேல் எந்த ரியாக்ஷனும் இல்லாம பரந்தூருக்கு போன கையோட வேங்கவேலுக்கு போயிட்டு வரணும் பயந்து அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயத்தை சிரிக்காதீங்க. டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம பலவிதமான வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறோம். பட் அந்த கள அரசியல் அப்படின்றத வந்து திருப்பி நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்கள் அந்த கள அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோமா மட்டும் இல்லாம ஒரு ஆபீஸ்ல மட்டும் உட்காந்து பண்ணாம களத்தில் இறங்கி அதே களத்துல நாங்க போறோம் அப்படின்னு கூட ஒரு பிரச்சார தொடியில வந்து அங்க போகாம உண்மையிலே மக்களோடு மக்களாக பிரச்சனை நின்று நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக இந்த வீடியோ ஏன் பண்றோம்னா, தமிழகத்தில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரம் மிகப்பெரிய அளவு போது அந்த சிக்கந்தர் மலைக்கு எதிராக ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி போராட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த களத்தில் நின்று பங்கேற்று பிறகு நம்முடன் வந்து இந்த வீடியோ மூலமாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. உங்க டைம் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம், நன்றி. வெற்றிகரமா திருப்பரங்குன்றத்தையும் அந்த சிக்கந்தர் மலை ஏரியாவையும் ஒரு அயோத்தியாவா மாத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சிக்கந்தர் மலை கிடையாதுங்க, அது திருப்பரங்குன்றம். அயோத்தியா மண்ணில தர்கா இருந்துச்சுன்னா அது பேர் கூட சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை, அதுதானே சொல்ல வரீங்க? ஆக்கிரமிப்பு பண்ணதை அடையாளமா காட்டுவீங்களா, அதோடைய அடையாளத்தை அடையாளமா காட்டுவீங்களா அப்படின்றது நீங்க தான் சொல்லுங்க. இப்ப உண்மையிலே இப்போ அதே லைன்ஸுக்கு தான் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறீங்க. அயோத்தியா மாதிரி பாபர் மஸ்ஜித் எப்படி ஆக்கிரமிப்பு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களோ இதுவும் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு இல்லைன்னு மறுப்பீங்களா? இல்லங்க, காலம் காலமாக இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டுல. அது வந்து ஒரு மலையில ஒரு முஸ்லீம் இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அதாவது இந்துவோடைய மலையில் இஸ்லாமியர் வந்தால் ஒற்றுமையா இருக்கிறாங்க, சகோதரத்துவமா இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஒரே ஒரு இஸ்லாமுடைய மஸ்ஜித் மேல ஒரே ஒரு இந்து கொடியை கட்டிட்டு அங்க வழிபாடு பண்ணுங்க, சகோதரத்துவம் நானும் சொல்றேன். ஒரு பாபர் மஸ்ஜித்ல வந்து அவ்வளவு பெரிய மசூதியை உடைச்சி அதுக்கு மேல நீங்க வந்து கோயிலை எழுப்பிட்டீங்களே. அது கோர்ட் கொடுத்த வெர்டிக்ட்ங்க. ராம ஜென்மஸ்தான் மஸ்ஜித். அது பாபர் கூட பாபர் மஸ்ஜித்னு பேர் வைக்கல. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் பாபர் மஸ்ஜித்ன்றாங்க. அவர் என்ன வச்சிருந்தாரு? ஜென்மஸ்தான் மஸ்ஜித். யாருடைய ஜென்மஸ்தான்? ஜென்மஸ்தான்னா என்னங்க? பிறந்த இடம். யார் பிறந்த இடம்? வருவோம். ஒரே ஒரு விஷயம், ஸ்ரீராமபிரான் பிறந்த இடம் என்று சொல்லி அவரே ஒத்துக்கிட்டு தான் வச்சிருந்தாரு. அதனால அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியா வர்டிக் 100க்கு 100% செல்லும். அதே போல இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை ஆக்கணும் யார் நினைக்கிறாங்க? எதிர்த்தரப்பினர் நினைக்கிறாங்க. எந்த காலத்திலயும் முருக பக்தர்கள் அப்படி நினைக்கலையே. ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. 1400கள்ல சிக்கந்தர் என்று சொல்லப்படக்கூடிய சுஃபி சைட் அவர் வந்து மலை ஏறுறாரு. எதுக்காக அந்த மலை ஏறணும் சொல்லுங்க? அதுக்குன்னு ஒரு சுஃபி சைன்ட் வந்து மலை மேலேயே கூட ஏறக்கூடாதா? முருகர் மலையாக கூட இருக்கலாம். ஒரு மத நல்லிணக்கத்துக்காக ஒரு மேலே ஏறுறாருன்னு வச்சுக்கோமே. மத நல்லிணக்கத்துக்காக நீங்க மலை ஏறினீங்கன்னா கீழே முருகன் இருக்காரு, மேல காசி விஸ்வநாதன் இருக்காங்க, அங்க போய் அவர்களை பூஜிட்டு வழிபட்டு வந்திருந்தீங்கன்னா அது மத நல்லிணக்கம். உங்க வீட்டுக்கு நான் கெஸ்டா வரேங்க, உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஸ்பீட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பேனே தவிர உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்துட்டு பட்டா போட்டு இடம் கேட்க மாட்டேன். அப்படி வந்து அது மத நல்லிணக்கம் கிடையாது. தெளிவா பிரச்சனை எங்க தொடங்குது? அவர் மேல ஏறுறாரு, எதுக்காக ஏறணும் சொல்லுங்க? அது கீழே முருகப்பெருமானுடைய திருக்கோயில் இருக்கு, 6 படை வீடுல முதல் படை வீடு, மேல காசி விஸ்வநாதன் கோயில் இருக்கு, சிவபெருமானுடைய கோயில். இது ரெண்டுமே அவருக்கு சம்பந்தமற்றது தானே. இதை மறுக்கிறீங்களா? அப்ப அந்த மலை போக வேண்டிய அவசியம் என்ன? அதெல்லாம் பிக்னிக் ஸ்பாட்டா? இல்ல மலை மேல ஏறி ஊரெல்லாம் சுத்தி பார்க்க போனாரா? அப்ப அவசியம் என்ன? நோக்கம் என்ன? சரி, இப்போ இந்த மலை விவகாரத்துக்கு நம்ம வருவோம். அதெல்லாம் நடந்துருச்சு. இப்போ வந்து திருப்பி அந்த பிரச்சனையை கிளறி எடுத்து நாங்க இப்படி போராட்டம் பண்ணுவோம், இந்தி எழுச்சி ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் ஆரம்பிச்சது? டிசம்பர் 25ஆம் தேதி ஆடு எடுத்துட்டு போறாங்க வெட்டுறதுக்கு. அப்ப போலீஸ் தடுத்து ஆடு எடுத்துட்டு போக கூடாதுங்க,
நீங்க மேல போயிட்டு வர்றதுக்கு தான் அனுமதி இருக்கு, ஆடு எடுத்துட்டு போய் அங்க வெட்டுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னா யார் வந்து முதல்ல இஸ்லாமிய அமைப்பை ஒன்று திரட்டினது? யார் எஸ்டிபிஐ உள்ள கூட்டு வந்தது? சார் அந்த ஊர்ல மக்கள் ஒரே இந்த சிக்கன்மலை விவகாரத்துல நவாஸ் கனி அவர்கள் ஒரு எம்பியாக நுழைந்தது மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்றீங்களா? சிக்கந்தர் மலை கிடையாது, சிக்கந்தர் மலை என்று சொல்வதே பிரச்சனைன்னு சொல்றேன். சரி, ஓகே. திருப்பரங்குன்றம் மலையில அப்போ நவாஸ் கனி அவர்கள் நுழையாமல் இருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்க? நவாஸ் கனி மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 25ஆம் தேதி ஆடு வெட்டுறதுக்கு எடுத்துட்டு போறாங்க. எந்த கோயிலையாவது ஆடு வெட்டுவாங்களா? குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய கோவில்கள்ல மட்டும்தான் பலியிடுவாங்க. கோயில்ல 2 விஷயம் இருக்குங்க, ஆகம விதின்றது வேற, குலதெய்வ வழிபாடுன்றது வேற. அந்தந்த இடத்துக்கு அந்தந்த வழிபாடு முறைகள் மாறுது. ஒரு கோயில் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்தல புராணம் சொல்லணும். திருப்பரங்குன்ற ஸ்தல புராணம் சொல்லுதா ஆடு வெட்ட சொல்லி? சொல்லல. அப்ப அந்த ஸ்தல புராணம் சொல்ல, ஆகம விதி சொல்லுதா? இல்ல. அப்ப உங்களுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தா? இல்ல, அவங்களுடைய வழிபாட்டு தலமான அந்த சிக்கந்தர் தர்கால போய் தானே அவங்க வெட்டலாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முருகருக்காக அவங்க பலியிட்டு கொடுக்கலையே. மலை யாருடையது? இப்ப மலையே மொத்தமா முருகர் பேர்ல ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்களா நீங்க? 1930 அந்த பிரிவியூ கவுன்சில் சொன்ன தீர்ப்ப சொல்றேன். மொத்த மலையும் முருகப்பெருமானுக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொல்லலைங்க. இந்தியாவோட ஹைகோர்ட் சொல்லல, ஆங்கிலேயன் காலத்துல இருந்த கோர்ட் ஒத்துக்குச்சு. நீங்க மத்த நேரத்துல எல்லாம் ஆங்கிலேயர்கள் சொன்னது வேணான்னுவீங்க, இதுல மட்டும் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஆங்கிலேயர் சொன்ன கோர்ட் ஒத்துக்குச்சுன்றீங்களே. ஆங்கிலேயனே ஒத்துக்கிறான்றேன். இந்துக்கள் போராடுறதுனால அவங்களா தான் நினைச்சா வந்து ஒத்துக்கல. இந்துக்களுடைய போராடி அப்பவே இந்த தர்மத்தை நிலைநிறுத்திட்டாங்கன்னு சொல்றேன். இங்க பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. எனக்கும் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்காங்க. அவங்கவுங்களுடைய இடத்துல அவங்கவுங்க வழிபட்டு பண்ணா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் கோவிலுக்குள் வர தொடங்குனீங்கன்னா ஒட்டுமொத்த மாநிலமும் ஒட்டுமொத்த தேசமும் இறைவனுக்குத்தான் சொந்தம்னு ஒரு படை திரளும். பாத்துக்கோங்க. அப்புறம் இல்ல, இப்ப நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாபரி மஸ்ஜித் வச்சிருந்தாங்க, அந்த மஸ்ஜித்தை போய் நாங்க இடிப்போம், நீங்க உடனே அதுக்கு தேவைன்னு உடனே பாபர் காலத்துல இருந்து வரலாறு தோண்டி எடுக்கிறீங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லா பாஜக ஆகட்டும், இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள் ஆகட்டும், எல்லா மஸ்ஜித் கடியிலையும் போயிட்டு லிங்கம் இருக்குதா அப்படின்னு தோன்ற மாதிரி இங்கேயும் ஒன்னொன்னா இப்ப தோண்ட ஆரம்பிக்க மாட்டீங்களா? ஒரு காலி கிரவுண்ட் இருக்குங்க, அதை நீங்க விலைக்கு வாங்கி அங்க மஸ்ஜித் கட்டி நீங்க வழிபாடு பண்ணா யாராவது உங்களை தடுக்கிறாங்களா? தடுக்கிறதா சொல்லுங்க, நான் வந்து போராடுறேன், நான் வந்து உங்களுக்கு குரல் கொடுக்குறேன். தடுக்கிறாங்களா? இல்ல, நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மஸ்ஜித் கடியிலையும் அது காலி கிரவுண்ட்ல கூட கட்டி இருக்கலாம், ஆனா அது கோயில் மேலதான் கட்டினது அப்படின்னு சொல்லி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இங்கேயும் அப்படித்தானே வரும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஸ்தல புராணம் இருக்கு. ராம ஜென்ம பூமியில ஜென்மஸ்தான் மஸ்ஜித் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஜென்மஸ்தான் மஸ்ஜித் பேர் வைக்கும் பொழுது அவங்க ஒத்துக்கிட்டு தான் பேரே வச்சிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை இன்னைக்கு யாரோ வந்து ப்ரூவ் பண்ணல, அவரே ஒத்துக்கிட்டு தாங்க வச்சிருக்காரு பேரு ஜென்மஸ்தான் மஸ்ஜித்னு. மாபர்நாமாலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த கோயிலை இடித்து மஸ்ஜித் கட்டுறோம். இன்னைக்கு ஏதோ ஒரு RSS இயக்கம் வந்து சொல்லல, அவங்களே சொல்றாங்க, கிளைம் பண்றாங்க இந்த கோயிலை இடிச்சுதான் வந்தோம் அப்படின்னு. நீங்க வரலாற்றை திரிக்க நினைக்கிறீங்க. கஜினி யாருங்க? வரலாறு பேசினா ஆரம்பத்துல இருந்து பேசுவோம். அப்புறமா கஜினி யாரு? இந்தியா மீது படையெடுத்து வந்த ஒரு இஸ்லாமிய என்ன படையெடுத்தாரு அவரு? அவரு என்ன மன்னரா, அரசரா? இல்ல, அது கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து படையெடுத்தாங்க. படையெடுத்தாங்கன்றீங்க. உங்க வீட்டுக்கு திருடன் வந்தா படையெடுத்தான்னு சொல்லுவீங்களா இல்ல திருடன் வந்தான்னு சொல்லுவீங்களா? திருடன் வந்தவொடனே திருடன்னு சொல்லணும், புக்லயே போட்டிருக்கோம் பிளாண்டர்னு. நீங்க வசதிக்கு வரலாற்றை மாத்திட்டு கஜினி வந்து படம் எடுத்தாரு, அவர் மன்னாதி மன்னன். அவரு ஒரு நாட்டை கொள்ளையடிக்க வந்தது மன்னாதி மன்னனாக இருந்தாலும் கூட கொள்ளையன் அப்படின்ட்டு தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றீங்க. அலெக்சாண்டர் வந்தாரு, படம் எடுத்தாரு, ஏன்னா அவர் ஒரு நாட்டுடைய மன்னன். இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க வந்தாரு. அது வந்து ராஜாக்கள் காலத்துல ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கிறது வழக்கம். அவரு மன்னன். கஜினி மன்னன் கிடையாது. அவர் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தாரு, திருட வந்தாரு, திருடிட்டு போனாரு. நீங்க ரெண்டுத்தையுமே ஒன்னா ஒப்பிட முடியாது. அலெக்சாண்டர் என் சொந்தக்காரன் கிடையாது, அவனும் என்னோட எதிரி தான். புரியுதுங்களா? கிரீக்கியருக்கும் பாரதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் அலெக்சாண்டரை நம்ம ஏன் சொல்றோம்னா அவர் மன்னனா இருந்தாரு, மன்னன் சொல்றோம். சைரஸ் ஆஃப் பர்ஷியா சொல்றோம், சர்ச்சஸ் சொல்றோம், தாரியஸ் சொல்றோம். இவர்கள் எல்லாம் மன்னர்களாக இருந்தார்கள், வந்தார்கள் சொல்றோம்.
நீங்கள் மன்னனா இல்லாதவரையே வந்து கூட்டிட்டு வந்து மன்னன்னு சொன்னா இதைதான் வரலாற்றை திரிப்பதுன்னு சொல்றேன். நீங்க நம்ம மீண்டும் சிக்கந்தர் மலைக்கே வருவோம். அந்த போராட்டம் அப்படின்றது வந்து அமைதியாக இருக்கக்கூடிய மதுரை மண்ணுக்கு ஒரு கலவர பயத்தை உண்டாக்கி இல்லையா? யார் ஆரம்பிச்சதுன்ற அதாவதுங்க நீங்க வந்து என்ன வேணா பண்ணுவீங்க, உரிமையை திருப்பி கேட்டா கலவரம்னுவீங்களா? இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும். திமுகவினர் கூட நிறைய இடத்துல வச்சிருக்கிறாங்க ஸ்டேட்டஸ். நான் பார்த்திருக்கேன். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றுதான் தீர்வு அப்படின்றதுல வந்து இருக்கிறாங்க. ஈவன் இந்த விஷயத்துல சீமான் அவர்கள் கூட உங்க உங்க வீட்டுல எனக்கு ஒரு 1/4 கிரவுண்ட் கொடுங்க, நம்ம ஒன்னா இருப்போம், அங்காளி பங்காளியா இருப்போம், ஒத்துப்பீங்களா? இல்லங்க, எப்பவுமே தமிழ் இறைவன் முருகன் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகன் எடுக்கக்கூடிய சீமான் அவர்களே இந்த விஷயத்துல வந்து அமைதி காக்குறாரு. அண்ட் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே இதுன்னு தானே சொல்றாங்க. அரசியல் என்ற தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டுல முதல் படையான திருப்பரங்குன்றத்துடைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் பயப்படுறாரு, தயங்குறாருன்னா எதுக்காக தயங்குறாரு? வாக்கரசியல். தமிழ் தேசியத்துக்கே எதிரான ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய கட்சிக்குள்ள வந்தால் இதை ஏத்துட்டு வந்தால்தான் கட்சிக்குள்ள வர முடியும். இந்த இந்த சித்தாந்தத்தை ஏற்கிறவங்க வாக்களித்தால் போதும்னு நான் வெளிப்படையா சொல்றேன். சொல்லுங்க பாப்போம். இல்ல, அவர் அனைத்து மக்களுக்கான அரசியல் தான் அவர் பேசுறாரு. புரியலங்க. நீங்க பேசுறது எப்படின்னா இதெல்லாம் ஒத்துக்கினா மட்டும்தான் என் கட்சியில இருக்கணும் அப்படின்றது சர்வாதிகாரம் ஆயிடுது. அவர் அனைத்து மக்களுக்குமான அரசியல் பேசுறதுல நாளைக்கே அவர் பொறுப்புக்கு வந்தாலும் ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டுமா அவர் வேலை செய்யப்படுறாரு? எல்லாருக்கான மக்களுக்கும் தானே அவர் வேலை செய்வாரு. என்னை ஏத்துக்கிட்டு வந்தால்தான் அப்படின்னா சர்வாதிகாரம். கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குங்க, அந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு வந்தால்தான் அப்படின்னா அந்த கொள்கையை ஏத்துக்க மாட்டேன் நான் கட்சிக்குள்ள இருக்கலாமான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சந்தர்ப்பவாதம். நீங்க எதுக்கு அந்த கட்சிக்குள்ள வரீங்க? ஒரு கட்சிக்குள்ள ஏன் போறேன்? அந்த கட்சியோட கொள்கைக்காக போறேன். கொள்கையை நான் ஏற்கல, எதுக்கு போறீங்க? அப்ப தேசத்திற்கு நான் ஆட்சிக்கு வந்துட்டா சாசனம் என்ன சொல்றதோ அதுபடிதான் நடப்பேன். இல்ல சார் நான் இந்தியன் ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னா நீங்க இந்தியால இருக்காதீங்கன்னு தான் சொல்லணும். இல்ல சார் நான் குண்டு வைப்பேன் அப்படின்னா சுதந்திரம் சொல்வீங்களா? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாதமாவே ஒரு ட்ரெண்டிங் டாபிக்கே வந்து சீமான் தான் இருக்காரு. காரணம் பெரியாரை தொட்டாரு. சோ பெரியார் அப்படின்னு வரும்போது அதுல ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு, என்னுடைய தமிழ் கடவுள் அப்படின்றதுக்காக நான் முருகனை தொடறேன் அப்படின்ட்டு. சோ அது வந்து லைட்டா அந்த இந்துத்துவ ஓட்ஸை வந்து அவர் டச் பண்றாருன்னு வச்சுப்போம். பெரியாரை தாக்கி இருக்கிறாரு. அது அவருக்கு தேர்தல் ரீதியாக பலன் கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க சொல்றேன். பெரியார் அவரை தாக்குனாரு. ஏன் தாக்குனாரு? தமிழை திட்டாரு, தாக்குனாருன்றாங்கல்ல. நீங்க தமிழ் கடவுளுக்கு ஒரு ஆபத்து ஏன் பேச மாட்டேன்றீங்கன்ற. அப்ப உங்களோட ஸ்டாண்ட் புரியுதான்ற. ஓகே, பட் நான் கேட்க வந்ததுதான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா ஃப்ரேம். நான் பெரியாரையும் எதிர்ப்பேன், திருப்பரங்குன்ற விவகாரத்தில் எதிர் நிற்பவர்களையும் எதிர்ப்பேன். நான் தமிழுக்காக, இந்துக்காக, இந்த தேசத்திற்காக, கலாச்சாரத்திற்காக நிற்பேன். இதை எதிர்ப்பவர்கள் யாரா இருந்தாலும் எதிர்ப்பேன். அது வாக்கு வருது, வாக்கு வரல, ஆதரிக்கிறாங்க, ஆதரிக்கலன்றதெல்லாம் அடுத்தபடி. இதுதான் நிலையான அரசியல். இதை ஏற்காதவர்கள் வாக்குக்காக அரசியல் பண்றாரு. அவர் அதுதான் பண்றாருன்ற. பட் ஒரு கொஸ்டின் நான் இது ஒரு பொலிட்டிக்கலாவே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன ஈரோடு இடைத்தேர்தல் வேற முடிஞ்சிருக்கு. ஈரோடு கேட்டுக்கு பெரியார் வெர்சஸ் சீமான், சீமான் வெர்சஸ் திராவிடம், சீமான் வெர்சஸ் திமுக அப்படின்னு அது கொண்டு போய் நினைச்சு சீமான் இந்த ஸ்டாண்ட் ஒட்டுமொத்தமா எடுத்தது. பெரியாரை எதிர்க்கிறேன் இந்த விஷயத்தில், திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் பாருங்க, உங்க கூட பேசி பேசி எனக்கு திருப்பரங்குன்றம் மலையிலே வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயத்திலும் சீமான் அவர்கள் எடுத்த ஒரு ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எட்ஜி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சீமானுக்கு? பெரியாரை எதிர்த்தது ஒரு எழுச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. திருப்பரங்குன்றத்திற்கும் அதே ஸ்டாண்ட் எடுத்திருந்தா. அப்போ நீங்க அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக நீங்க உங்களை நம்பி வரக்கூடிய மக்களுக்கே நீங்க உண்மையா இல்லாதப்போ வாக்களிக்கிற மக்களுக்கு எப்படி உண்மையா இருப்பீங்க? இல்ல, நான் ஸ்பெசிபிக்கா என்ன கேக்குறேன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல சீமான் ஒன்றும் ஜெயிக்க போறது இல்லை. அது ஊரறிந்த ஒரு ரகசியம் தான். டெபாசிட் வாங்கினாலே மிகப்பெரிய சாதனையா கொண்டாடலாம். பட் லாங் டேர்ம்ல இந்த 2026 வரும்போது, ஏன்னா பெரியார் இஷ்யூ அந்த ஈரோடு மட்டுமே சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு இம்பாக்ட் பண்ண ஒரு விஷயம். லாங் டேர்ம்ல இளைஞர் பெரும் படை வந்து தமிழுக்காக இப்படி குரல் கொடுக்கிறாரு, அதுவும் பெரியாருன்ற பிம்பத்தையே தொட்டிருக்காருன்ட்டு இளைஞர்கள் அவரை நோக்கி நகர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க சொல்றேன். பெரியாரை விமர்சிக்கிறாரு. எதுக்கு விமர்சிக்கிறாரு? தமிழுக்கு எதிராக இருந்தார் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. தமிழுக்கு எதிராக இருந்தாரு விமர்சிக்கிறீங்க. அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடிய நான் வந்து என்ன பண்றேன்? ஓகே, நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை எதிர்த்தவரை இவர் எதிர்க்கிறாரு, உள்ள போறேன். உள்ள போன உடனே முருகப்பெருமானுக்கே இவர் ஆதரவா இல்ல.
ஏன்னா தமிழுக்காக பேசுறேன், தமிழ் கடவுளுக்கு ஆதரவா இல்லைன்னா நான் எப்படி இருக்கிறது வெளில வந்துருவேனா இல்லையா? பட் நான் பிராங்கா கேக்குறேங்க, இந்த சிக்கந்தர் மலை, திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் ஒரு வாக்காக மாறுமா? தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் எழுச்சியை மாத்தும் நினைக்கிறீங்களா? தமிழகத்துல இந்த மதத்தை வச்சு அரசியல் வந்து வாய்ப்பு இல்லாத. மதம் என்பது அரசியலுக்கானது அல்ல, புரிஞ்சுக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானுக்கு பக்தர்களாக போய் களத்துல நிக்கிறது அரசியல்ல வாக்கு கிடைக்கும்ன்றதுக்காக இல்ல. வாக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நிப்போன்ற, இதுக்கு பேரு தான் ஸ்டாண்டு, அதுக்கு பேரு தான் கொள்கை. நான் இறைவனுக்காக நின்னா அடுத்தவன் ஓட்டு போடுவான்றதுக்காக நிக்கல, இறைவனுக்காக நிப்பதற்கு தான் களத்துக்கே வரன்ற. கடைசியில இறைவனுக்கு காப்பாத்துறதுக்கே ஒரு கூட்டம் இறைவன் தான் எல்லாத்தையும் காப்பாத்தணும். நீங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இறைவனை காப்பாத்திடுவீங்களா? முருகப்பெருமான நீங்களும் நானும் போய் காப்பாற்ற முடியாது, உங்களையும் என்னையும் சேர்த்து அவர்தான் காப்பாற்றணும். நம்மை காப்பாற்றிய அந்த இறைவன் நம்முடைய அடுத்த தலைமுறை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பையும் அந்த சூழலையும் உருவாக்குவதுதான் நம்மளுடைய கடமை. அதுக்காக தான் களத்தில் இருக்கிறோம். முருகப்பெருமான காப்பாற்றுற அளவுக்கு இங்க யாரும் பெரியார் கிடையாது. ஆயிரம் ஆண்டுகளா நம்மளுடைய இனத்தையும் தேசத்தையும் நிலத்தையும் காத்த அந்த இறைவன் அடுத்தடுத்த தலைமுறையும் காப்பாற்றணுன்றதுக்காக நிக்கிறோமே தவிர முருகப்பெருமான காப்பாற்றுற அளவுக்கு இங்க யாரும் பெரியார் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப யாருக்காக நிக்கிறோம்? அடுத்தடுத்த தலைமுறைக்காக நிக்கிறோம். அத அந்த தலைமுறை புரிஞ்சுக்கிட்டும் போது வாக்களிப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு. ஆனா அவங்க வாக்களிப்பாங்கன்றதுக்காக களத்துக்கு வரல, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பட் இதுல ஒரு விஷயத்துல நான் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அவங்களோட பொறுப்பே வந்து நிறைய பேருக்கு டிபேட்டபிளா இருக்கு. அவங்க வெறும் கணக்கு மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இதுவும், இந்து சமயம் அறநிலையத்தை எல்லாத்துலயும் நுழையிறீங்களே, ஏன் இந்த விவகாரத்துல நீங்க தலையிடல அப்படின்னு ஒரு பிரிவு இருக்காங்க. ஒருவேளை முதல் கொஸ்டின் வந்து ஈரோடு இடைத்தேர்தலுக்காக இவர்கள் நுழையாம விட்டுட்டாங்களா? ரெண்டாவது, இப்போ சேகர் பாபு அவர்களும் அங்க கோயிலுக்கு போலாம் அப்படின்னு இருக்கிறாங்கன்ற மாதிரி சமீபத்துல பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் இந்த விவகாரத்தை பொறுத்து நீங்க. இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஈரோடு எலெக்ஷனை நடத்தாது. கேக்குறாங்க திமுக அந்த துறைக்கும் தேர்தலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, அதுக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. அவங்களோட வேலை என்ன? அவங்க வேலையை வந்து போய் தணிக்கை செய்யறதுதான் முக்கியமான அவர்களுடைய வேலை. ஆக்சுவலா ஆஸ் பர் ரெக்கார்டுன்றது வந்து தணிக்கை செய்ய. கோவிலை காப்பாத்துறேன்னு தானே உண்டியில இருந்து காசு வாங்குறீங்க. கோயிலை ரட்சிப்பேன், கோயிலை பராமரிப்பேன், கோயில வரக்கூடிய பக்தர்களுக்கு மேம்பாட்டை உருவாக்கி தருவேன்னு தானே உண்டியில இருந்து காசு எடுக்கிறீங்க. கோயிலுக்கு ஒரு எங்க போயிட்டீங்க? இப்பதான் ஒரு கோயிலுக்குள்ள போறதா சொல்லியிருக்காங்க. அறநிலையத்துறைக்கு டாக்ஸ் வருதா? கோயிலுடைய உண்டி காசு வருதா? இல்ல, இந்தியெல்லாம் ஓகே, பட் இப்பதான் அவங்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களே, இது ஒரு சொல்யூஷன் நோக்கி தான் அவங்க போறோம். ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுக்குமா? திருப்பரங்குன்றத்தில் வரக்கூடிய உண்டி காசை வைத்துத்தான் நான் வந்து நடத்துறேன், அப்ப இந்த துறை முழுவதுமாக கோவிலுக்கு பக்கமா தான் நிக்கும் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்குமா? பட் ஒரு அரசாங்கத்துறை அப்படின்றது வந்து கோவிலுக்கு மட்டும் புரியலங்க. அரசாங்கம் அப்படின்றது வந்து ஒரு செக்குலர் கவர்மெண்டா இருக்கும். அதுல ஒரு துறை வந்து நாங்க கோயில் பக்கம் நிக்கும்னு சொல்றது வந்து அந்த செக்குலரிசமே பாதிச்சிடாதா? எதுக்கு அது இந்து சமய அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க? அங்க எங்க போச்சு செக்குலரிசம்? எல்லாருக்கும் சேர்த்து வச்சு எல்லாருடைய காசு எடுங்க. சிறுபான்மையினருடைய ரைட்ஸ் நீங்க காசு மட்டும் இங்க இருந்து வேணும், நீங்க வந்து பாதுகாப்பு கேட்டா பொதுவானதுன்னா என்ன நியாயம் இது? சரி, உங்களுடைய கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ராசா அவர்கள் ரீசெண்டா நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வச்சு பயன் விடுறாங்க. அது ரீசெண்டா பேசிதான் பழைய வீடியோவான்றதும் எனக்கு உறுதிப்பட தெரியல. ராசா கோமணத்தோட சுத்துறது கூட தயாரு. ஆனா கோயில்ல வந்து முருகர் கோயில்ல சமஸ்கிருதத்தை தூக்கிட்டு குறைஞ்சபட்சம் கந்த சஷ்டி கவசம் பாடுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒருவேளை அது உண்மையானதா இல்ல எடிட் பண்ணதான்னு கூட எனக்கு சரியாக தெரியவில்லை. பட் அந்த வீடியோல ஒரு நியாயம் இருக்கிறதாக பாக்குறேன். சமஸ்கிருதத்தை தூக்கி விட்டு கந்த சஷ்டி கவசம் வைத்தால் என்னதான் தவறு? அது சமஸ்கிருதத்தை தான் பண்ணி ஆகணுமா என்ன? அந்த தைரியம் இருக்கிறதா முதலில்? கந்த சஷ்டி கவசத்தை பாடுவதற்கு எந்த முருக பக்தரும் தயங்குவதில்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். பாடுவீங்களா? கோயிலுக்குள்ளேயே சொல்றேன், கோயிலுக்குள்ள கந்த சஷ்டி கவசம் பாடுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாருமே பாடுறாங்க. போராட்டமே கந்த சஷ்டி கவசம் பாடிதான். கோயில் கிடையாதுங்க, கருவறைக்குள் நின்று சமஸ்கிருதம் சொல்லாம கந்த சஷ்டி கவசத்துல பூஜை பண்ண தயாரா?
சொல்றேன், கந்த சஷ்டி கவசத்தில் பூஜை பண்ண தயார், சமஸ்கிருதம் ஏன் கூடாதுன்றீங்கன்னு கேக்குறேன். அது அந்நிய மொழிங்க. தமிழ் முருகனுக்கு தமிழ்ல இல்லைன்னா எப்படிங்க? நீங்க ஏன் வருத்தப்படுறேன்றீங்க? அப்ப நீங்க வந்து அரபிக்க தூக்குங்க, உருதுவ தூக்குங்க, இங்கிலீஷ தூக்குங்க, எல்லாத்தையும் தூக்குங்க, வாங்க எல்லாருமே தமிழ்ல மட்டும் பேசுவோம். அப்படி கிடையாதுங்க. இப்ப கடவுளுக்கு கடவுள் தமிழ் கடவுள்னு சொல்லியாச்சு. கடவுளுக்கான பூஜை நடக்குது. தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல ஒரு அர்ச்சனை பண்றதுக்கு இவ்வளவு போராட வேண்டியதா இருக்குது. இது நியாயமாக படுது. எல்லா கோவில்களிலும் தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டே ஒட்டிருக்கு. தமிழ்ல அர்ச்சனை செய்யறது பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழியில கூட செஞ்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆகம விதிப்படி மந்திரங்கள் அப்படின்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. இத பத்தி படிச்சு தெரிஞ்சு வந்து வாதாடினாங்கன்னா நம்ம வந்து பதில் கொடுக்கலாம். சும்மா வந்து சமஸ்கிருதத்துல ஏன் பாடுறீங்க, நீங்க அதுல எங்க போய் பேசுங்க, ஏன் வந்து நீங்க அரபிக்ல பேசுறீங்கன்னு அங்க ஏன் பயம் வருது உங்களுக்கு? கேட்டு பாருங்க. இல்ல நம்ம என்னன்னா ஒரு ஒரு பக்தனுக்கும் கடவுளுக்கும் நேரடியாக ஒரு தமிழ் உரையாடல் கூட இல்லாம அது ஏன் சமஸ்கிருதன்றது வந்து பிராமணர்களின் ஆதிக்கத்தை அந்த கருவறைக்குள்ளே வைத்துக் கொண்டிருப்பதற்கு தான் ஒரு டூலாக வந்து சமஸ்கிருதத்தை யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? சமஸ்கிருதம் நீங்க படிச்சா வராதா? இல்ல அது பிராமண பாஷை தேவ பாஷைன்றது வந்து வெறும் பிராமணர்கள் கூடயே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண யாருமே பேசாத சமஸ்கிருதத்தை கருவறைக்குள்ள மட்டும் எங்க பேசணும்? நான் பிறப்பால் பிராமணன் இல்லைங்க. தினமும் கந்த சஷ்டி கவசமும் பாடுறேன், விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பாடுறேன். கந்த சஷ்டி கவசம் தமிழ்ல இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு. என்னால சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமமும் பாட முடியும். புரியுதுங்களா? பிறப்பால் பிராமணனா இருந்தாதான் பாடணும்ன்ற அவசியம் இல்ல. வேதத்தை படித்தவர்கள் பிராமணன் என்றால் வேதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பிராமணன் இல்ல, தெரியுமா உங்களுக்கு? அப்ப பிராமணனா பிறக்காதவர்கள் எப்படி வேதத்தை எழுதினாரு, சமஸ்கிருதத்துல எழுதினாரு? இங்க சமஸ்கிருத மொழி என்பது 54 சிவம் 54 சக்தியை ஒன்றிணைக்கிய ஒரு மொழி. இந்த மொழி பேசும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாகுது. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா காஸ்மோஸ் எனர்ஜியை இது பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்கு. நிக்கோலா டெஸ்லா சொன்னா ஃப்ரீக்வன்சி எனர்ஜி ஒத்துப்பீங்க, நம்ம ஆட்கள் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. தமிழ் மொழியில அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் கந்த சஷ்டி கவசம் தமிழ் தானங்க, திருப்பாவை தமிழ் தானங்க, ஆழ்வாருடைய பாத்திரம் எல்லாருமே தமிழ் தானங்க. தமிழ்லயும் சொல்றேன், சமஸ்கிருதத்திலயும் இருக்குன்னு சொல்றேன். அப்ப ரெண்டுத்தையுமே சேர்ந்து உபயோகப்படுத்துறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். நீங்க தமிழ்லயும் பாடலாம் சமஸ்கிருதத்தையும் பாடலாம், ரெண்டுத்திலயும் அந்த ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எல்லாம் ஒண்ணுதான். இதற்கு ஒன்றை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. தமிழ் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்து உயிர்மை எழுத்தாக உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. தமிழ்ல வந்து நீங்க அதிகமா உச்சரிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சீராகும், தெரியுமா உங்களுக்கு? உயிரும் மெய்யும் கலந்து உயிர்மையா இருக்கு. அதே மாதிரி சமஸ்கிருதத்துல நீங்க பேசும் பொழுது சமஸ்கிருதத்துடைய ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மொழி, நம்ம வந்து மொழி என்ன சொல்றது, மொழி ஆய்வாளர் கிடையாது. நான் படிச்ச அறிவை வச்சு பேசுறேன். உங்களுக்கு தெரியணும்னா போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தமிழ் ஏன் பேசுறீங்க, சமஸ்கிருதம் ஏன் பேசுறீங்க, அதை ஏன் பேசுறீங்க, இதை ஏன் பேசுறீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் அந்த மொழி ஏன் வந்துச்சு தெரிஞ்சுட்டு வாங்கன்ற. ஓகே, எல்லாமே ஓகே. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம நிறைய விஷயத்த வந்து பேசணும், திமுகவை பத்தி பேசணும், சீமான் அவர்களுடைய ஸ்டாண்டை பத்தி பேசணும். பட் விஜய் அவர்களுடைய ஸ்டாண்ட் வந்து இந்த இடத்துல சீமானாவது கடைசியில எலெக்ஷன் எல்லாம் முடிகிற டைம்ல ஒரு நாம் தமிழர் கட்சி வந்து ஒன்னா இருக்கணும் இந்த இடத்துலன்ட்டாங்க. விஜய் அவர்கள் இந்த விஷயத்துல என்னதான் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அவரு வந்து பார்ட்டியை தயார் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நாங்க ஒரு வருஷம் முடிச்சிட்டோம் 2 வருஷம் தயாராக போறோம்னு சொன்னதாங்க, விஷயமே தெரியாது. நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண எப்படி? தன்னுடைய முதல் கொள்கை தலைவரான பெரியாரை வந்து விமர்சிக்கும் பொழுது கிளின்னு கிழிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லல. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்கலான்னு அவர் தான் சொல்லிட்டாரு. வர பேசல. அடுத்த கொள்கை தலைவர் காமராஜ் அவர்கள் வீழ்த்தப்பட்ட 1967 கொண்டாடத்தக்க வியக்கத்தக்க பாராட்டத்தக்க வருடம் சொல்றாரு. இல்ல எனக்கு அது புரியல. காமராஜர் எங்க இழிவுபட எல்லாரையும் உடனே இழிவுபடுத்திட்டாங்க ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. நீங்க 1967 என்னங்க நடந்துச்சு? திராவிட கட்சி வந்து வென்றது. இப்போ வரைக்குமே காட்சியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கான தொடக்க புள்ளி அப்படின்றது 1967 தான். யார வீழ்த்தி? யார வீழ்த்தி? காங்கிரஸ் வீழ்த்தி. யார் அதுல தலைவரா இருந்தாரு?
அப்போ வந்து பக்தவச்சலம் அவர்கள் சிஎம்-ஆக இருந்தாரு அண்ட் காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு. காமராஜ் அவர்கள் எம்எல்ஏக்கு தோற்கடிக்கப்பட்டார், ஆமாவா இல்லையா? ஆமா, ஒரு சீனிவாசன் அப்படின்ற இளைஞர் வந்து தோற்கடித்தார். அப்போ காமராஜர் அவர்களை நான் தலைவர் என்று சொன்னால் அது எனக்கு கருப்பு தினமா இல்லை? காமராஜர் தோற்றது ஒரு கருப்பு தினம். அதை புரட்சி என்று புகழ்ந்து பேசுவது அவரை எதிர்ப்பதா இல்லையா? இல்லங்க, இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு திராவிட கட்சிக்கான வித்து அங்க ஸ்டார்ட் ஆகுறது, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றது ஒரு புரட்சி தானே. காங்கிரஸ் உடைய ஆட்சி காலம், அப்ப விழுந்த காங்கிரஸ் இன்னும் எழுல. அப்ப காங்கிரஸ் உடைய அழிவை அவர் கொண்டாடுறாரா? இல்ல இல்ல, காமராஜர் அழிவு கொண்டாடுற மாதிரி கிடையாது, காங்கிரஸ் அழிவு கொண்டாடுறதா வச்சுக்கோங்க. காங்கிரஸோட அழிவை அவர் கொண்டாடுறாரா? திராவிட இயக்கத்தின் ஒரு தொடக்க புள்ளியை கொண்டாடுறாரு. திராவிட இயக்கத்துடைய வளர்ச்சியை கொண்டாடுறாரா? திமுக ஆதரவு தெரிவிக்கிறாரா? என்னங்க, நான் இப்படி போனா நீங்க அப்படி கேட் பண்றீங்க, அப்படி போனா இப்படி கேட் பண்றீங்க. ஒரு அண்ணாதுரை ஒரு மக்கள் தலைவர் வெற்றி பெற்றதை கொண்டாடுறதுல ஒரு பிரச்சனைங்க. காங்கிரஸோடைய வீழ்ச்சியை கொண்டாடல, சரி, திமுகவோட வெற்றியை கொண்டாட அப்ப என்னதான் கொண்டாடுவீங்க? அதுலயும் புரிதல் இல்ல. அவர் சொல்ற மாதிரிதான் இருக்கு அதுவும். இல்ல, நானு மூணாவது வருவோம். அண்டையில் அம்பேத்கர் அவருடைய கொள்கையை ஆசானா எடுத்திருக்கிறாரு. வேங்கை வேலுடைய நிலைப்பாடுங்க. வேங்கை வயலுக்கு போலான்னு இருந்தாங்க, அவர் எங்க போயிட போறான்னு பயந்துதான் திமுகவே வந்து அந்த கேஸ சீக்கிரமா முடிச்சு குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிருக்கு. இத்தனை வருடமாக வேங்கை வயல் எந்த ரியாக்ஷனும் இல்லாம பரந்தூருக்கு போன கையோட வேங்கை வயலுக்கு போயிடுவாருன்னு பயந்து அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயத்தை சிரிக்காதீங்க. வேற என்ன பண்றது? அப்படி அதான் சினிமா கதையை வந்து நல்லா சொல்றீங்கன்னு தான் இருக்கு. இல்லங்க, நீங்க என்னன்னா விஜய் வந்து இந்த மேட்டரே தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் நிச்சயமாக ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், கொள்கை தலைவர்களாக நீங்கள் சொன்ன தலைவர்களுடைய பிரச்சனைக்கே நீங்க குரல் கொடுக்காதவர்கள் தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுப்பீங்களா அப்படின்னா எதிர்பார்க்கிறதே வேஸ்ட்ன்னு சொல்றோம். இல்ல, ஒருவேளை பெரிய பெரிய பிரச்சனைக்கு தான் குரல் கொடுத்துருவோம். குடியுரிமை சட்டம் தொடங்கி பரந்தூர் வரை நம்ம குரல் கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. பெரிய பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், தமிழகத்திற்கு மக்கள் பிரச்சனை மட்டும் பேசுவோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு விட்டுட்டாருன்னு கூட இருந்தாங்க. அமெரிக்காக்கார பிரச்சனை தானே? இல்லங்க, சரி, மக்களுக்கு இருக்கிற 1008 பிரச்சனைக்கு இந்த மத பிரச்சனை தேவையா? அடிப்படை அடையாளத்தோட பிரச்சனை. அடையாளம் இழந்தவர்கள் நிலத்தில் அகதிகளாக மாற்றப்படுவார்கள். தமிழன் பெருசா சொல்றாரு விஜய் அவர்களும். இலங்கையில நடந்தது. இலங்கை யாரோடையதுங்க? தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் பெரும்பான்மையாக தமிழர்கள். எப்ப வந்து சிங்களம்? தமிழுக்கு பின்னாடிதான். அப்ப அங்க யாரும் குரல் கொடுக்காததுனால இன்னைக்கு அது யாரோட நிலைமை மாறிடுச்சு. விட்டீங்க முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தமிழ் கடவுளே விட்டீங்கன்னா முடிஞ்சிடும். அடையாளத்துக்கு கூட குரல் கொடுக்காதவர்கள் எதற்கு குரல் கொடுத்தாலும் அவசியமற்றதுன்ற. பட் பதிவோட இறுதியாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை தொட்டு இருக்கிறோம். உங்களுடைய உணர்வு, அந்த போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீர்கள், நீங்க வந்து உங்களுடைய உணர்வு எப்படி இருந்தது? மக்கள் உண்மையிலே ஹானஸ்டா ஒத்துக்கணும், எதிராக எத்தனை கேள்வி கேட்டிருந்தாலும் நிறைய கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் ஒரு சிலருக்கு பதைப்பதைப்பையும் கொடுத்திருக்கு, ஒரு கூட்டத்துக்கு சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. அட்லீஸ்ட் இவ்வளவு பேர் கூடுறாங்க. உங்களுடைய உணர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றது என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் மொத்தமாக. கூட்டம் வெறும் 0.0001% தான். அத்தனை பேருக்கு அந்த உணர்ச்சியோட இருக்கிறாங்க. ஒன்னா ஒரு இடத்துல கூடினாங்க அப்படின்னா இடமல்ல, நாடுகள் அதிரிடும். அந்த அளவுக்கு உணர்ச்சி மிக்க இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கீங்களா நீங்க? நான் போயிருந்தேன். அங்க ஒரு இடத்துல ஒற்றம் கூட அடிக்காம வச்சிருக்காங்க. யாருடைய பணத்தை வாங்குறீங்க? காசி விஸ்வநாதர் கோயில்ல நீங்க பூஜை நடத்துறீங்களா? கார்த்திகை தீபத்திற்கு மேல ஏறி தீபம் பற்ற வைக்க அனுமதி கொடுக்குறீங்களா? என்ன அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஒத்த பிரச்சனையோட வெளிப்பாடாகத்தான் அன்னைக்கு வந்து கூடிய கூட்டம். இது வெறும் 0.001% தான். இந்த போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி இதனால உண்டாகும். அந்த ஒரு புரட்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த செகுலர் பாலிடிக்ஸ் எல்லாம் காணாம போயிடும். அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை வந்து அணுகுங்கன்னு சொல்றேன்.
நன்றி சார். ஆக்சுவலா இந்த வீடியோ, இந்த பர்டிகுலரான வீடியோல வந்து நிறைய நம்ம புரிஞ்சுக்க முடியுது, புதிய புதிய இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவோம். நேரிலே ஒரு ஷார்ட்டான சம்மரி பண்ணணும்னு நினைக்கிறேன். சசிகரன் அவர்கள் கூடிய முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப டச்சான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா நான் சிக்கந்தர் மலைன்னு சொல்லும் போதெல்லாம் அது திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சலிக்காமல் அவர் கரெக்ட் பண்ணாரு. எனக்கே கொஞ்சம் ஒரு புரிதலாக இருந்துச்சு, நம்ம எந்த அளவுக்கு இந்த மீடியா நரேஷன் வந்து ஃபாலோ ஆகுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நம்ம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேண்டியது, நம்ம வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தவர்களை அரசன் என்றோ, போராளி என்றோ, படைத்தலைவன் என்றோ, படையெடுத்து வந்தானே சொல்லக்கூடாது. இந்தியாவை கொள்ளையடிக்க வந்தவர் தான் கஜினி அப்படின்றத, அந்த கொள்ளை என்ற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டிய வீரியம் நம்மளுக்கு புரிந்தது. அதே போல ஏன் தமிழன் என்ற அடையாளத்தை வந்து சரியான தன்னுடைய அடையாளத்துக்கான போராட்டம் பண்ண விடாத விளைவுதான் இன்று ஈழத்தில், ஸ்ரீலங்கால வந்து தமிழர்களுக்கு பிரச்சனை நடந்திருக்கிறது. ஸோ அடையாளம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாலே நாம் வெகுண்டிருந்து போராட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அண்ட் பெரியாரை திட்டினார் சீமான், தமிழ் கடவுளை திட்டுபவர்களை இல்ல தமிழ் கடவுளுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது ஒரு குரல் கொடுத்தார். மிக முக்கியமான ஒரு பாயிண்டையும் ரைஸ் பண்ணியிருந்தாரு. விஜய் பத்தி பேசுற கொஸ்டின் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வந்து நான் பெருசாக சொல்ல விரும்பவில்லை. பட் கடைசியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நிச்சயமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது வெறும் வாக்குகளுக்காக நடத்தப்படும் கூட்டமோ இந்த கூடிய கூட்டமோ கிடையாது. எங்களுக்கு நீங்கள் வாக்கே அளிக்கவில்லை என்றாலும் நாங்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தை பண்ணியிருப்போம். தமிழகத்தில் இந்துக்கள் மீது கை வைத்தால் நிறைய ஒரு மிகப்பெரிய புரட்சி நிச்சயமாக இருக்கும். இந்த போலி செகுலர் பாலிடிக்ஸ் வந்து ஒரு முடிவு பெறும் அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை அதிரடியாக அறிவித்திருக்கிறார். நிச்சயமாக சசிகரன் அவர்கள் களத்திலிருந்து அந்த வைப்ரேஷனோட நமக்கு வந்து பேட்டியை கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி சார். உங்களுக்கு டஃப்பான ஷெட்யூலுக்கு நடுவில் எங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க கொடுத்திருக்கிறது. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.